எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து ஸ்டாட் ப்ரோ. ஸ்டாட் ப்ரோ அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். ப்ரோ மீன்ஸ் ப்ரொஃபஷ்னல். ஸ்டாட் ப்ரோ சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்லி சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறவங்க அதை லான்ச் பண்ணாங்க. இந்த சாஃப்ட்வேர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய டிசைன்ஸ், அதாவது பீம் டிசைன், காலம் டிசைன், ஸ்லாப் டிசைன், ஸ்டேர்காஸ் டிசைன், இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிசைன் பண்ணுறதுக்காக நாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். அது இல்லாமல் அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து பெண்டிங் மூமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ், இதெல்லாமே பார்க்கலாம். அது இல்லாமல் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதோடைய காங்கிரீட் குவான்டிட்டி, ஸ்டீல் குவான்டிட்டி, இதெல்லாமே நம்ம அந்த சாஃப்ட்வேர்ஸில் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட் ப்ரோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ஸ். இப்போ இந்த சாஃப்ட்வேர்ஸ்குள்ளார இப்போ நம்ம போகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் நாம் வந்து டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் ஸ்டாட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபோல்டர் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாட் ப்ரோ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸ்டாட் ப்ரோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட், இதில் ஸ்பேஸ், பிளான், ஃப்ளோ, ட்ரஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸ்பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3D ஸ்ட்ரக்சர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. பிளான் அப்படிங்கிறது 2D ஸ்ட்ரக்சர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஃப்ளோர் அப்படிங்கிறது ஃப்ளோர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ட்ரஸ் அப்படிங்கிறது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கு பக்கத்தில் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைல் நேம் அப்படின்னு நமக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபைல் நேமில் போயிட்டு நீங்கள் நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குறோம். அடுத்து சாஃப்ட்வேரோட லொக்கேஷன், அந்த சேவ் பண்ணக்கூடிய லொக்கேஷன் நான் டெஸ்க்டாப்பில் முன்னாடி கட்டணும் பார்த்தீங்களா, ஸ்டாட் அப்படிங்கிற ஃபோல்டரை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். லென்த் யூனிட்ஸ் அப்படின்னா இன்ச்சு, ஃபீட்டு இது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் யூனிட்ஸ் இருக்கும். இப்போ லென்த் யூனிட்ஸில் நான் வந்து ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் வந்து கிலோ பவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும். மில்லிமீட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா நியூட்டன் கொடுத்துக்கணும். இப்போ நான் மீட்டர் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஓகே கொடுத்துக்குறோம். இப்போ பீம் நான் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக ஆட் பீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குறோம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு கிராஃப் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு இந்த பக்கம் நமக்கு ஒரு கிராஃப் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இந்த கிராஃபில் வந்து கர்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சிம்பிள் இருக்கும் அவுட் போர்ஷனில். இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இந்த கிராஃபோட ஜாயிண்ட் ஏரியாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிராஃப் நமக்கு வந்து மூவ் ஆகும். சப்போஸ் எனக்கு வந்து பாயிண்டில் வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்னாப் நோட் பீம்ங்கிற டேப்பை எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல XY, இதோடைய ஆங்கிள் ஆஃப் பிளான் YY இந்த மாதிரி எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். அடுத்து இங்கே ரைட் சைடு, இப்போ கிராஃப் எப்பவுமே நாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம், ரைட் சைடு தான் நாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். லெஃப்ட் சைடு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் வேல்யூ, ரைட் சைடு ப்ளஸ் வேல்யூ, ரைட் சைடு கொடுத்துருக்கோம். இப்போ டிஃபால்ட்டு ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல ரைட்ஸ் வந்து 20 கொடுத்துக்கிறேன். அதோட ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மீட்டர் அப்படின்னு இருக்குது. இப்போ எனக்கு வந்து 0.5 இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம 0.5 இந்த மாதிரி வச்சுக்கலாம். அல்லது நான் 2 மீட்டர்ஸ், ஒவ்வொன்றுக்கும் டிஃபால்ட் டிஸ்டன்ஸ் நான் வந்து 2 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கணும். 2 மீட்டர்ஸ் நான் வந்து கொடுத்துக்கலாம். அதேமாரி ஒய் ஆக்சிஸ் நான் அதேமாதிரி ஒரு 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கிராஃப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இல்லை எனக்கு நார்மலாக வேணும், இப்போதைக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்பவும் போலமே இருக்கிற மாதிரி நான் கிராஃப் செட்டப்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இங்கே ஸ்னாப் நோட் பீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கு. இப்போ ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கு அப்படின்னா அது இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து பீம் வந்து செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நான் ஸ்னாப் நோட் பீம் கொடுக்குறேன். பாருங்கள் உங்களுக்கு கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல் மவுஸ் கர்சராக இருக்கும். இப்போ ஸ்னாப் நோட் பீம் நான் வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் ஆயிரும். இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு 5 மீட்டரில் ஒரு பீமு, ஒரு 10 மீட்டரில் ஒரு பீமு, மொத்தம் வந்து 2 பீம் கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட் கர்சர், பீம் கர்சர், பிளேட் கர்சர், சர்ஃபேஸ் கர்சர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு எல்லாமே கர்சருடைய ஆப்ஷன்ஸாகவே இருக்கும். இப்போ நோட் கர்சர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஒன்லி இந்த நோட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகிருக்கும். இப்போ பீம் கர்சர் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், பீம் மட்டும் செலக்ட் ஆகும். சப்போஸ் பிளேட் கர்சர் அப்படின்னா நீங்கள் பிளேட் ட்ரா பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளேட் கர்சர்ஸ் உங்களுக்கு வந்து
வரும். இப்போ இந்த பீமில் நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணுறது. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கமெண்ட்ஸில் போகிறோம். கமெண்ட்ஸில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மெம்பர் ப்ராப்பர்ட்டியில் ப்ரிஸ்மேட்டிக் போனோம்னா நம்ம பீம் வந்து ரெக்டாங்கிள் செக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஒய்டியோட வேல்யூ அதிகமாக இருக்கணும், இசட்டியோட வேல்யூ கம்மியாக இருக்கணும். இப்போ நான் பீமோட சைஸ் நான் வந்து ஒய்டியில் வந்து ஒரு 0.60, இசட்டியோட வேல்யூ பீமோட சைஸ் ஒரு 0.40 அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே போனோம்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஹோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு இருக்கும். நம்ம கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல வந்துடும். அதில் யூஸ் கர்சர் டு அசைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். இப்போ அசைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மவுஸ் கர்சர் இருக்கும். இப்போ நான் அசைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அசைனிங் சொல்லி வந்திருக்கும். இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கும். இப்போ கர்சர் பாருங்கள் நமக்கு ஒரு ஐ சிம்பிளாக க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு பீமையும் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ சூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம போகிற ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மெம்பர் ப்ராப்பர்ட்டி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதே சேம் கமெண்ட்ஸில் போகிறோம். கமெண்ட்ஸில் போயிட்டு சப்போர்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் போயிட்டு ஃபிக்ஸ்டில் போயிட்டு நம்ம ஆட் கொடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல சப்போர்ட் டு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு சேம் யூஸ் கர்சர் டு அசைன் செலக்ட் பண்ணிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் வேணுமோ அங்கெங்கெல்லாம் நான் வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிறேன். இது வந்து நான் சிம்பிளி சப்போர்ட்டோட ஆகும். இந்த பக்கம் இருக்கிறது நான் கேண்டிலிவர் பீமாவும் நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் கொடுத்துட்டு நம்ம சப்போர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அசைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சப்போர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லோடிங். இப்போ லோடிங்கில் போகிறோம் அப்படின்னா லோடிங்கில் ப்ரைமரி லோடில் போய்ட்டு லோட் கேஸ் 1 அப்படின்ட்டு இருக்கும். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் லோட் வேணுமோ அந்த மாதிரி அதிலே நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். சப்போஸ் நான் அதில் வந்து பாயிண்ட் லோட் அப்படின்னு சொல்லி நேம் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் லோடுன்னு கொடுத்துக்கலாம். அல்லது யூடிஎல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா யூடிஎல் அப்படின்னு கூட நம்ம கொடுத்துக்கலாம். யூடிஎல்னால் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட். இப்போ லோட் கேஸ் 1 பண்ணி எக்ஸஸாக நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன், இதை வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, டெலிட் அப்படின்னு கொடுத்துருங்க, எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து பாயிண்ட் லோட் அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்துட்டு இப்போ ஆட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பாயிண்ட் லோட் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிட்டு ஆட் கொடுக்குறோம். ஆட் கொடுத்தோன்னே நமக்கு இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் போனீங்கன்னா நமக்கு மெம்பர் லோட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதில் யூனிஃபார்ம் ஃபோர்ஸ், யூனிஃபார்ம் மூமெண்ட் அப்படின்னு இருக்கும். யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் அப்படின்னா பாயிண்ட் லோடு. இதில் நம்ம பாயிண்ட் லோடு யூனிஃபார்ம் ஃபோர்ஸுங்கிறது யூடிஎல், பாயிண்ட் லோடு கிடையாது. இப்போ யூடிஎல் போயிட்டு நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மைனஸ் ஒரு 250 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். எதுக்காக நம்ம மைனஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட லோடு வந்து டவுன் வேர்டில் தான் வரும். நீங்கள் ப்ளஸில் கொடுத்தீங்கன்னா அந்த லோடோடு வந்து பார்த்தீங்கன்னா அப் வேர்டில் போகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இது நான் வந்து ப்ளஸில் நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து ஆட் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி யூடிஎல் கொடுத்ததுக்கப்புறம் மாற்றி போட்டோம். இப்போ பாயிண்ட் லோட் போகிறோம், ஆட் கொடுக்குறோம். ஆட் கொடுத்ததுக்கப்புறம் மெம்பர் லோடில் கான்சன்ட்ரேட்டட் ஃபோர்ஸ் தான் வந்து பாயிண்ட் லோட். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 200 kN அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ப்ளஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு யூடிஎல் நான் கொடுக்குறேன். யூடிஎல் அதேமாரி செலக்ட் பண்ணிட்டு மெம்பர் லோடில் யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் இதை நான் வந்து மைனஸில் கொடுக்கலாம். மைனஸ் ஒரு 350 kN அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கிறோம், க்ளோஸ். இப்போ லோடு நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் லோடு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் டு கர்சர் அசைன் செலக்ட் பண்ணிக்கிறோம். அசைன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பீமில் நான் வந்து கொடுக்குறேன். அடுத்து யூடிஎல் கொடுக்குறேன். இப்போ யூடிஎல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் டு கர்சர் அசைனிங் கொடுத்துட்டு அசைனிங் கொடுத்துட்டு இந்த பீமில் நான் வந்து யூடிஎல் வந்து கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் பாயிண்ட் லோட் கொடுக்குறேன் அப்படின்னா இதுலேயே கூட நான் வந்து ஒரு பாயிண்ட் லோடு வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம பாயிண்ட் லோடு வந்து எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீமில் கீழே வந்துருக்கு.
அதே யூடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துருக்கு. என்ன காரணம்னா இந்த இடத்துல நம்ம மைனஸில் வேல்யூ கொடுத்துருக்கோம், இங்கே வந்து ப்ளஸில் வேல்யூ கொடுத்துருக்கோம். சரி, சப்போஸ் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன், அதை மாற்றணும் அப்படின்னா நம்ம எடிட்டில் போயிட்டு இந்த இடத்துல நம்ம -200 அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் கொடுத்து க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ என்னாச்சு, பீம்லேருந்து இந்த பக்கம் நம்ம டிஸ்டன்ஸுக்கு மாறிடுச்சு. இப்போ அதேமாரி இந்த பீமுக்கு நான் வந்து ஒரு யூடிஎல் கொடுக்குறேன். இந்த யூடிஎல்லோட வேல்யூ நான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லது இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸில் எனக்கு வேணும் அப்படின்னா சேஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா இதெல்லாமே நமக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் சேஞ்ச் ஆகிருக்கும். இல்லை ஃபுல்லாக த்ரோ அவுட்ஸ்க்கு வேணும் அப்படின்னா அதோட வேல்யூ நம்ம போய் எடிட்டில் போய் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து லோட்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணுவோம். அடுத்து மறுபடியும் கமெண்ட்ஸில் போகிறோம். கமெண்ட்ஸில் போய்ட்டு லோடிங் கொடுத்துட்டோம். லோடு கொடுத்தாச்சு. இப்போ நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ராப்பராக ஆட் ஆயிருக்கா இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் ஆயிருக்கா இல்லையானா மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3D ரெண்டரிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீமுடைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரியும். இந்த பீம் வந்து கான்க்ரீட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஒய்டி வேல்யூ, இசட்டி வேல்யூ. ஒய்டி வேல்யூ நாம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா இதோட லென்த்து வந்து எவ்வளோனா 0.60. இசட்டிங்கிறது இதோடைய வித்து, இதோடைய வித்து வந்து 0.40 கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் பீம். இப்போ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் போய்ட்டு அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு போஸ்ட் அனாலிசிஸ் கொடுத்துக்கிறோம். போஸ்ட் அனாலிசிஸில் போய் அனாலிசிஸ் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு எஸ். அடுத்து கமெண்ட்ஸில் போய்ட்டு அனாலிசிஸில் பர்ஃபார்ம் அனாலிசிஸ். இதில் வந்து எனக்கு அதோட டேட்டா, ஸ்டாட்டிக் செக்கு, ஸ்டாட்டிக் லோடு இது எல்லாமே எனக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆல் கொடுத்துட்டு ஓகே இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம அனலைஸில் அடுத்து பார்த்தோன்னா இதில் ரன் அனாலிசிஸ் கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்து சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு எரார்ஸும் இல்லாமல் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு எரார்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அது என்ன எரார் மிஸ்டேக் அப்படிங்கிறது இங்கே வியூ அவுட்புட் ஃபைலை செலக்ட் பண்ணி இங்கே டன் கொடுத்தீங்கன்னா அதோட என்னங்கிற டீட்டெயில் கேட்கும். சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கோ டு போஸ்ட் ப்ராசஸிங் மோடு ஆன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து எரார் இருக்குது அப்படின்னா அந்த கோ டு போஸ்ட் ப்ராசஸிங் மோடு வந்து ஹைட் ஆகிரும், உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அப்புறம் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எரார்ஸ் எல்லாமே ரீகரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆஸ் யூசுவல் போஸ்ட் அனாலிசிஸ் ஸ்ப்ரிண்டில் போய்ட்டு அனாலிசிஸ் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு அனலைஸ் போய்ட்டு ரன் அனாலிசிஸ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கோ டு போஸ்ட் ப்ராசஸிங் மோட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துக்கிறோம். இப்போ டன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்த அந்த பாயிண்ட் லோட் யூடிஎல் ரெண்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்ளை கொடுத்துட்டு இங்கே ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இப்போ கொடுத்தோன்னே நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, பீம்ஸ் நமக்கு வந்து அதோடைய ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கும்போது ரியாக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா இதோடைய ரியாக்ஷன்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து எவ்வளோ இருக்குது, மொமெண்ட் அட் இசட்டு, இது மொமெண்ட் அட் இசட்டு, இது ஒய் ஆக்சிஸில் இந்த சப்போர்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குது, இந்த சப்போர்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு அதோட ரியாக்ஷன்ஸ் வந்துடும். அதோட வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். அடுத்து இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா இதான் வந்து அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸோட வேல்யூ எல்லாமே இங்கே இருக்கும். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பீம் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல ஒரு இருக்கும். நீங்கள் பீம் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ பீம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஃபு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபோர்ஸஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கிராஃபோட வேல்யூ வந்து கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக டிஃபைன் பண்ணி காட்டியிருக்கு. இப்போ நான் கிராஃப் நான் பார்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பீம் நான் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பீமுடைய மூமெண்ட் டயக்ராம் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் MZ அப்படிங்கிறது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், இந்த பீமுடைய சியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இது வந்து இந்த கிராஃப், இது வந்து சியர் ஃபோர்ஸ், இது வந்து ரெட் கலர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு, ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சியர் ஃபோர்ஸ். அடுத்து இதோடைய ஸ்ட்ரெஸ் பார்க்கணும் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீமு, இது வந்து 3D, இது வந்து இப்போ இந்த பீமுக்கு மட்டும் பார்த்துருக்கோம். அது கேண்டிலிவருக்கு அதோடைய ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதேமாரி இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இதோடைய ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடைய கிராஸ் செக்ஷன்ஸ். இப்போ ஒரு 1 மீட்டர் லென்த்தில் 3 மீட்டர் லென்த்தில் அதோடைய ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஸ்ட்ரெயின் வந்து எவ்வளோ இருக்குது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ப்ளூ கலரில், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரெட் கலரில் மென்ஷன் பண்ண ஆகும். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ப்ளூ கலரில் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து எனக்கு 3 மீட்டர் வேண்டாம், எனக்கு ஒரு 4 மீட்டர் இருக்குது அப்படின்னா இப்போ பழைய மாதிரி ஒரு 1 மீட்டரில் வேணும், 1 மீட்டர் வேணால் இங்கே இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, இங்கே நமக்கு வந்து ஸ்ட்ரெயின்
அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக மென்ஷன் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளவு, பாயிண்ட் லோடுக்கு வந்து எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே நமக்கு காட்டும். ப்ரொஃபைல் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்ஸ் அதாவது எல்லாமே எனக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா இங்கே ஆல் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த இடத்துல எல்லாமே தெளிவாக வந்துடும். இதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பார்க்குறது. ஃபோர்ஸுங்கிறது தான் ஃபோர்ஸ். இதோடைய வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நோடு 1 நோடு 2 நோடு 1 நோடு 2 இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நோடு 1 நோடு 2 நோடு 3 இதை தான் வந்து நோடு 1 நோடு 3 அந்த டாட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து நோடு 1 நோடு 3 அப்படிம்பாங்க. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ஆக்சியல் ஃபோர்ஸ், மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் இதெல்லாமே இந்த இடத்துல நமக்கு கிராஃபில் வரும். இப்போ மேக்ஸிமம் ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பீமுக்கும் செகண்ட் பீமுக்கும் எவ்வளோ இருக்குது, அல்லது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பீமுக்கும் செகண்ட் பீமுக்கும் கொடுத்துருக்க பாயிண்ட் லோடுக்கும் யூடிஎலுக்கும் எவ்வளோ வந்திருக்கு மூமெண்ட் அட் இசட்டு எம்ஒய் இந்த மாதிரி எல்லாமே பெண்டிங் மூமெண்ட் வந்துடும். இப்போ பாருங்கள், மூமெண்ட்டு பெண்டிங் மூமெண்ட்ஸ் அப்படின்னாவே இங்கே எம்ஒன் இருக்கும். சிஎஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்தனாவே இந்த இடத்துல நமக்கு எஃப்ஒய் எஃப்இசட் அப்படின்னு சொல்லி வந்துருக்கும். இதில் இதோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் இதை நான் வந்து அனிமேட் பண்ணி பார்க்கணுன்னா இங்கே நமக்கு அனிமேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அனிமேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல செக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஸ்கேலுக்கு மேலே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்னு இருக்கும். இதை நான் வந்து கம்மியாக கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு செக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த இடத்துல அனிமேஷனோட வேல்யூ வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, நான் ஒரு 100 கொடுக்குறேன் அப்படின்னா அப்ளை கொடுத்துறீங்க, ஓகே அப்படின்னு கொடுத்துருவோம். நமக்கு இந்த இடத்துல அனிமேஷன் ஆகிறது நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கனால அனிமேட் நமக்கு வந்து கம்மியாக தெரியும். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் இதெல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே நம்ம ஸ்டேட் ப்ரோ வந்து ஓப்பன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆட்டோ கேட் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஆட்டோ கேட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்குது. யூனிட் செட் பண்ணணும், லிமிட் செட் பண்ணணும், ஜூம் கமாண்டு கொடுத்து இந்த வேலையெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஷீட் ஒர்க் நம்ம வந்து பண்ணுவோம். அதே தான் இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி தான் நாம் வந்து ஸ்டாட் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதெல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்படி ஃபாலோ பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பீமும் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் இருக்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் 2Dயில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.